ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியும். பட் வந்து என்னோடய ஃபேஸுக்கு வந்து எது செட் ஆகுமோ அதை மட்டும்தான் நான் வந்து அந்த மாதிரியான தலை சீவ முடியும். எல்லாருக்குமே வந்து சில ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகாத ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நல்லா இருக்காது ஃபேஸ். ஸோ அதனால வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து கேமராவை பார்த்து நான் தலை சீவலை, நான் ஃபோனை பார்த்து தலை சீவிட்டுருக்கேன். எப்பயும் சைடு நெருப்பு எடுத்துக்கும். அது எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு சைடு எடுக்க. யார் இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல். பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சீவிருக்கேன். இப்படி தான் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும். இதுவும் பின்ன வந்து சைடில் பின் மட்டும் குத்தி சீவோமில்ல, அந்த மாதிரி பின்ன பஃப் வச்சு சீவ பிடிக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல் வீடியோ. ஹேர் வந்து லாங்காக வளரணுன்னா நான் சொன்ன மாதிரி வேம்பாலப்பட்டை இருக்குல்ல, அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வேம்பாலப்பட்டையில் வந்து தேங்காய், பின்ன வந்துட்டு நல்லெண்ணெய், பின்ன விளக்கெண்ணெய், ஆமாம், இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி சம அளவு எடுத்து அதில் வந்து வேம்பாலப்பட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து நைட்டே வந்து எண்ணெயில் போட்டு வச்சுருங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும் பாருங்கள், இந்த கலரில் இருக்கும் பார்த்திங்களா, ரெட் கலரில் இந்த மாதிரி கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணுங்கள். டெய்லியும் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தலைக்கு குளிங்க. அந்த மாதிரி குளிக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். பின்ன வந்து எல்லோரும் கேட்குறீங்க, அக்கா ஸ்கின் கேர் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. ஸ்கின் கேருக்கு வந்து தனியாகவே நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல். பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சீவிருக்கேன். இப்படி தான் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து
செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும். இதுவும் பின்ன வந்து சைடில் பின் மட்டும் குத்தி சீவோமில்ல, அந்த மாதிரி பின்ன பஃப் வச்சு சீவ பிடிக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல் வீடியோ. ஹேர் வந்து லாங்காக வளரணுன்னா நான் சொன்ன மாதிரி வேம்பாலப்பட்டை இருக்குல்ல, அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வேம்பாலப்பட்டையில் வந்து தேங்காய், பின்ன வந்துட்டு நல்லெண்ணெய், பின்ன விளக்கெண்ணெய், ஆமாம், இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி சம அளவு எடுத்து அதில் வந்து வேம்பாலப்பட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து நைட்டே வந்து எண்ணெயில் போட்டு வச்சுடுங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும் பாருங்கள், இந்த கலரில் இருக்கும் பார்த்திங்களா, ரெட் கலரில் இந்த மாதிரி கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணுங்கள். டெய்லியும் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தலைக்கு குளிங்க. அந்த மாதிரி குளிக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். பின்ன வந்து எல்லோரும் கேட்குறீங்க, அக்கா ஸ்கின் கேர் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. ஸ்கின் கேருக்கு வந்து தனியாகவே நான் வீடியோ எடுத்து போடுறேன். நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் நல்லா தான் இருக்கும். நான் வந்து சில ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வேப்பிலையும் மஞ்சள், லெமன், லைட்டாக சால்ட்டு, இதை 3ஐயும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஆவி பிடிங்க. ஆவி பிடிச்சிட்டு தேய்ச்சிடாதீங்க. ஆவி பிடிச்ச உடனே நம்மளோட அந்த பொறுப்பொறியாக இருக்குது தெரியுங்களா, அந்த 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 பொறுப்பொறியாக இருக்க இடத்துல எல்லாமே வந்து ஓப்பன் போர்ஸ் ஆயிரும். அந்த அந்த பொறுப்பொறியாக இருக்கிறது எல்லாமே ஓப்பன் ஆயிரும். அந்த ஹோல் வந்து ஓப்பன் ஆயிரும். அது இப்படி நீங்கள் போட்டு ஸ்க்ரப் பண்ணிங்க என்ன ஆகுனா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் ஸ்க்ரப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. சின்ன டவல் வச்சு இப்படி 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 தொடச்சிடுங்க. தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பின்ன வந்து அப்படியே விட்டுருங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து ஆவி பிடிங்க. கண்டிப்பாக வந்து அந்த பொறுப்பொறியாக இருக்குது தெரியுங்களா, அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பிம்பிள் அதிகமாக இருக்குன்னா மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள், அது வந்து மஞ்சளில் வந்து தண்ணியாக மஞ்சள் மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல இருக்கோ அங்கே வைக்கலாம். இல்லை தழும்பு மட்டும் எனக்கு அதிகமாக இருக்குன்னா நான் ஒரு ஆயில்மெண்ட்டை யூஸ் பண்ணேன். அந்த ஆயில்மெண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதை நான் சொல்கிறேன். நான் டாக்டர்கிட்ட கேட்டு தான் அந்த ஆயில்மெண்ட்டை யூஸ் பண்ணேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, லைட்டாக புள்ளியாக ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்க, இதெல்லாமே பிம்பிள் தழும்பு தான். பட் வந்து பிம்பிள் இல்லை. இப்போ வந்து பிம்பிள் ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு, பிம்பிள் இல்லை நான் ஸ்கின்னில், ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுச்சு. தழும்பு மட்டும் அங்கங்கே 1-2 இருக்கும். அது அந்த ஆயில்மெண்ட் போட்டு தான் வந்து தழும்பு ஃபுல்லாகவே க்யூர் ஆச்சு. ஸோ வந்து ஃபுல்லாக க்யூர் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த ஆயில்மெண்ட் தான் நான் சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை, விட்டுட்டேன். அதனால் பட் வந்து அந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணால் இன்னுமே க்யூர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.